கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இன்ஸ்டாகிராம் ஆப் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம பயோடேட்டா ஆட் பண்ணும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 3 லைன் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னடா ஆட் பண்ணுறதுனே தெரியாது இருக்கும். அந்த 3 லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேறு யாராச்சும் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பயோடேட்டா அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே டைப் பண்ண தெரியாதனால நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு சில பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பயோடேட்டா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ரொம்ப பலவிதமான பயோடேட்டாஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் கட் காப்பி பேஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கு பயோடேட்டா ரொம்ப லாங்காக எப்படி அப்டேட் பண்ணலாம், நீங்கள் அடிக்கடி உங்களுடைய பயோடேட்டா நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக மற்றும் ஸ்டைலிஷாக அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய ஃபாலோவர்ஸும் உங்களை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறது மோட்டிவாக இருக்கும். மேலும் இன்ஸ்டாகிராம் பற்றி இந்த மாதிரி ட்ரிக்ஸ் டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நம்ம எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு ஸோ இங்கே நமக்கு பயோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் 2 மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இது மாதிரி இருக்கிற பதிலாக நீங்கள் ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக் பண்ணால் இதை நீங்கள் ஸ்டைலிஷான ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நமக்கு மேலே நீங்கள் கூகுள் சர்ச் பார் இருக்கு இல்லையா, அங்கே இந்தியா newstech.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் ஷோ அப் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லைன் இருக்கும். கிளிக் பண்ணோடனே நமக்கு இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் இருக்கும் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பயோ ஃபார் பாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணியிருந்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நிறைய பயோடேட்டா நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப வில்லிங்காக இருக்கோ, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பயோடேட்டாவை நீங்கள் தாராளமாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து காப்பி பண்ணுறேன். நீங்கள் அந்த முன்னாடி இமேஜெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது இருக்குது அப்படியே இருக்குது அப்படின்னா ஸோ அது நீங்கள் அப்படியே வந்து ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணிக்கினா போதும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய என்னோட அக்கௌண்ட்டில் என்னோட பயோடேட்டா நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சமான பயோடேட்டாவை நீங்கள் ஜஸ்ட்டு அந்த சைட்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற அப்டேட் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அடிக்கடி அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் நீங்கள் எதாவது ஜஸ்ட் எடிட் பண்ணலாம், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே போட்டதுனா கூட போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் மட்டும்தான். பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.